கடந்த 24 மணி நேரத்தில் ரொம்பவே முக்கியமான பல விஷயங்கள் இந்த உலகத்தை சுற்றி நடந்திருக்கு. ஒரு பக்கம் பைடன் அவர்கள் நெத்தன்யாகு கிட்ட, இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு கிட்ட ஃபோனில் பேசியிருக்க டைமில், அதுக்கப்புறமா ரஃபாவில் ஒரு மிகப்பெரிய ஏர் ஸ்ட்ரைக்கை இஸ்ரேலோட ஆர்மி பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இந்த ஃபுட் கிரெயின்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, இந்த எய்ட் மூலயமா வந்த ஃபுட்ஸ் எல்லாம், அது மேலே நடத்தப்பட்ட தாக்குதலில் பல இழப்புகளானது ஏற்படுத்திருக்கு. இப்போ வரைக்கும் 19லேருந்து 21 நபர்கள் வரைக்கும் இறந்துருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே பெரிய நம்பர்ஸ் ஆனது அங்கேருந்து வந்துட்டுருக்கு. அதே டைமில் ஹமாஸ் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. லெபனன்லேருந்து 20 ராக்கெட்ஸை ஃபயர் பண்ணதா இஸ்ரேல் சொல்லியிருப்பாங்க. அது ஹெஸ்புல்லா பண்ணலை, நாங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்விஸ்ட்டை இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இது எல்லாத்த விட ரொம்பவே முக்கியமாக, ஒடிசாவில் போர்ட் ஃபெசிலிட்டி மேலே ரஷ்யா பண்ண ஒரு அட்டாக்ல ஒடிசாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த உக்ரைனோட அம்யூனிஷன் டிப்போன்றது நேற்று ஒரே நாளில் அழிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் விஷயமா இந்த ராஃபா தான். காசாவில் பல பிரச்சனைகள்ன்றது இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கு நடுவில் போயிட்டு இருக்கப்போ, அடுத்ததாக ஒரு கிரவுண்ட் இன்வேஷனை இந்த ரஃபாவில் தான் பண்ண போகிறதா இஸ்ரேல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. உலக நாடுகள் பல இஸ்ரேலுக்கு எதிராக இதில் பேச ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஒரு டைம் இஸ்ரேலோட கிரவுண்ட் இன்வேஷன் ஆனது இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கே எவ்வளவு பிரச்சனைகள் வருது, எவ்வளவு பொதுமக்கள் உயிரிழக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்கோம். இதனால ரஃபாக்குள்ளே போகக்கூடாது, ரஃபாக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இதனால் பல பின்விளைவுகள் ஏற்படும் சொல்லிட்டு எல்லாருமே எச்சரிச்சுட்டு இருக்க அதே டைமில் இஸ்ரேல் யாரு சொல்றதையும் கேட்கறதுக்கு தயாரா இல்லை. ஒரு பக்கம் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி, அதாவது முன்னாடியே அங்கே தாக்குதல் நடத்தி அங்கே இருக்க முக்கியமான ஸ்ட்ரக்சர்ஸை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கிரவுண்ட் இன்வேஷனுக்கு அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்களோட ட்ரூப்ஸ், அவங்களோட டேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. நேற்று நைட்டில் நடந்த ஏர் ஸ்ட்ரைக்ஸில் மட்டும் ரஃபாவில் இருக்க முக்கியமான இந்த 8 ப்ராடக்ட்ஸ், உள்ளே இருந்த அந்த மெடிசனல் ப்ராடக்ட்ஸ், உள்ளே இருந்த அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த இடத்துலையும் இந்த தாக்குதலானது நடந்திருக்கு. இதில் எல்லாமே பற்றி எரிஞ்சிட்டு இருக்க அந்த விஷுவல்ஸை பார்க்குறப்பவே தெரியும் ரொம்ப மோசமான டேமேஜஸ்ன்றது நேற்று அந்த ஒரு நைட்டில் மட்டும் ஏற்பட்டிருக்கு. இன்னமும் அந்த இடிபாடுகளுக்குள்ளே நிறைய பேர் சிக்கியிருக்கலாம், இந்த பலி எண்ணிக்கைன்றது இன்னும் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்களே தவிர இது இப்போதைக்கு நிற்கிற மாதிரி தெரியல. இதுக்கு நடுவில் பிரசிடென்ட் பைடனும் நெத்தன்யாகவும் ஃபோனில் பேசியிருக்கப்போ, இது பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஆனது அமெரிக்கா கிட்ட இருந்து வருது. அதில் பிரசிடென்ட் சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேலுக்கு நாங்கள் திரும்ப ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்க விரும்புகிறோம். எங்களுக்குள்ளே இருக்க நட்பானது இந்த அயன் கிளாட் மாதிரி தான், இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் எங்களோட பார்ட்னர்ஸ் கூட எல்லாருக்கும் சேர்ந்து இஸ்ரேலை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாமும் திரும்ப செய்வோம். அதே டைமில் இந்த ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் எய்ட் ப்ராடக்ட்ஸை காசாக்குள்ளேயும் ராஃபாக்குள்ளேயும் அனுப்புறதுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, எனக்கு ஒரு விஷயம் உண்மையிலே புரியல. ஒரு பக்கம் அடிக்கிறதுக்கு தேவையான ஆயுதங்களையும் கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் அதுக்கு தேவையான ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அங்கே இருக்க மக்களுக்கு தேவையான ஃபுட் ப்ராடக்ட்ஸும் கொடுக்குறாங்க. நீங்கள் கொடுக்குற அதே ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மேலே திரும்ப இஸ்ரேல் ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இது எதுவுமே இந்த யுத்தத்தை சீக்கிரம் முடிக்கிற மாதிரி தெரியல, ஒவ்வொன்றா வளர்ந்துக்கிட்டே தான் போகுது. இதுக்கு நடுவில் ஹமாஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 20க்கு அதிகமான ராக்கெட்டை லெபனனோட டெரிட்டரிக்குள்ளே இருந்து நாங்கள் தான் ஃபயர் பண்ணோம், எங்களோட கண்ட்ரோலில் தான் அந்த ராக்கெட் எல்லாமே ஃபயர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டிருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, 2 நாள்னு சொல்ல முடியாது, ஒரு 34 இல்லை 35 மணி நேரத்துக்கு முன்னாடி லெபனான்ல இருந்து இஸ்ரேலோட மெரன் ஏர்பேஸ் மேல ஒரு பெரிய ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. 30க்கு அதிகமான ராக்கெட்ஸ்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே அந்த ஏர்பேஸை நோக்கி ஃபயர் பண்ணிருக்காங்க. இதை ஃபயர் பண்ணப்பட்டதுல இஸ்ரேலுக்கு பெரிய டேமேஜ் ஏற்படல. ஆனா ஒருவேளை அந்த டேமேஜ் ஆனது அந்த ஏர்பேஸ்ல ஏதாச்சும் ஏற்படுத்தப்பட்டிருந்துச்சுன்னா இது ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கும். ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரைக்ஸ் இது இஸ்ரேல பண்ண தூண்டி இருக்கும். ஏற்கனவே லெபனானுக்கு இஸ்ரேலுக்கு நடுவில் பெரிய பிரச்சனைகளானது போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹமாஸ் வேற லெபனான்ல இருந்து பண்ண ஸ்ட்ரைக்கும் நாங்க தான் பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க. இது எதுவுமே இந்த யுத்தத்தை அவ்வளவு சீக்கிரத்தில் முடிக்க விடுற மாதிரி தெரியல, எல்லாமே வளர்த்துக்கிட்டே தான் போகுது. இதுக்கு நடுவில் சிஎன்எனோட ஒரு ரிப்போர்ட் படி இஸ்ரேலுக்கு பண்ணக்கூடிய உதவிகள் நம்ம கொடுக்கணுமா இல்லை நிறுத்தணுமான்னு கேட்டதுக்கு பாதி 50%க்கும் அதிகமான நபர்கள், ஏன் நியர்லி ஒரு 70%ன்றவங்க இஸ்ரேலுக்கு பண்ண உதவிகள் போதும், அவங்க பண்ணுற தாக்குதல்களை நிறுத்த சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக பேசியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் யார் வின் பண்ணுவாங்க, யாருக்கு ஃபேவராக இருக்குன்னு கேட்கப்பட்ட அந்த ஓட்டிங்லேயும் 49% பைடனுக்கு எதிராக பேசியிருக்காங்க, ட்ரம்ப்புக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. வெறும் 33லேருந்து 35% பேர் தான் பைடனே திரும்ப ஆட்சிக்கு வரணும், ட்ரம்ப்புக்கு எதிராக பைடன் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ட்ரம்ப்புக்கு ஃபேவராக போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இஸ்ரேல் உக்ரைன்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையிலுமே அமெரிக்கர்களோட வெறுப்பை, பெரும்பான்மையோட மக்களோட வெறுப்பை தான் பைடன் அவர்கள் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பெரிய ஏர் ஸ்ட்ரைக், மிசைல் ஸ்ட்ரைக்கை ஒடிஷா மேலே பண்ணியிருக்காங்க. இந்த ஒடிஷா மேலே பண்ணப்பட்ட இந்த தாக்குதலை உக்ரைன் எப்படி சொல்லிட்டாங்கன்னா,
கிரெயின் ஃபெசிலிட்டி மேலே ரஷ்யா ஒரு அட்டாக்கை பண்ணிட்டாங்க. தானியங்களை சேகரித்து வச்சிருந்த இடத்து மேலே ரஷ்யா ஒரு தாக்குதலை பண்ணிட்டாங்க. ரஷ்யான்ற ஒரு தீவிரவாத நாடு பண்ணுற தாக்குதலை நீங்கள் எல்லாத்தையுமே பாருங்கன்னு சொல்லிட்டு அதோட விஷுவல்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சிட்டாங்க. அந்த வீடியோ பார்க்குறப்ப நானும் பார்த்தேன். அந்த வீடியோ பார்க்குறப்ப தெளிவாக ஒரு விஷயம் புரியும். அந்த இடத்துல இருந்து வர ஸ்மோக்கோ இல்லை அந்த இடத்துல ஏற்பட்ட அந்த ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷனோ ஒரு தானியத்து மேலே ஒரு ஏவுகணையானது போய் விழுந்துச்சுன்னா வெடிக்கிற எக்ஸ்ப்ளோஷன் கிடையாது. நார்மலாக ஒரு ஃபயர் ஏற்படுமே தவிர இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆனது ஏற்படாது. ஆனால் அந்த எக்ஸ்ப்ளோஷன் அதை தொடர்ந்து ஏற்பட்ட அந்த நெருப்புன்னு எல்லாத்தையும் பார்க்குறப்போ ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. ஒன்று, இவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த ஆயில் டிப்போவை அடிச்சிருக்கணும். அப்படி இல்லையா இவங்க ஆயுதங்களை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த அந்த அம்யூனிஷன் டிப்போவை அடிச்சிருக்கணும். அதனால தான் இந்த அளவுக்கு பெரிய ஹியூஜ் இம்பாக்ட் ஆனது இந்த ஒரு தாக்குதலில் ஏற்பட்டிருக்கு. சரி, அப்படியே சொன்ன மாதிரி ரஷ்யா இந்த கிரைன் ஃபெசிலிட்டி மேலே அடிச்சிருந்தாலும் இதுக்கு உலக நாடுகள் எல்லாம் ரஷ்யாவுக்கு எதிராக திரும்புவாங்க. நீங்கள் கிரைன் ஃபெசிலிட்டி அடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு இதே விஷயத்தை தான் நாங்கள் இஸ்ரேலும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு எதிராக யாருமே பேச மாட்டேங்கிறாங்க? அவங்க பண்ணுற எதுவுமே யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே. இதெல்லாம் விட பெரிய கூத்தா ஒன்று என்ன தெரியுமா போயிட்டு இருக்கு? இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், ஐசிசின்னு சொல்லுவாங்கல்ல, அது மேபி ஒரு அரெஸ்ட் வாரண்ட்டை நெத்தன்யாகு அது மட்டும் இல்லாமல் அவரை சார்ந்த ஒரு சில அஃபிஷியல்ஸ்க்கு இஸ்ரேல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு விதிக்கலான்ட்டு நேற்று ஒரு தகவலானது வெளியில் வந்திருக்கு. இன்னைக்கு சவுதியோட மீடியா நிறைய ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் ஒரு தகவலானது வெளியில் வந்திருக்கு. ஒருவேளை ஐசிசி ஆனது இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆனது நெத்தன்யாவுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்ததுன்னா அமெரிக்கா ஐசிசி மேலே சாங்ஷன்ஸை போடணும், அவங்களுக்கு போகிற உதவிகளை தடுக்கணும்னு சொல்லிட்டு இஸ்ரேலில் இருக்க நிறைய நபர்கள் இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்குமே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா ஐசிசின்றது ஒரு தன்னாட்சி அமைப்பு. அவங்க உலகத்தில் நடக்கிற பல பிரச்சனைகள் குரல் கொடுக்கறதுக்கு எல்லா அதிகாரமும் அவங்களுக்கு இருக்கு. இதை ஒரு ஓரியன்டா, ஒரு வெஸ்ட் ஓரியன்டா மட்டுமே பல காலமாக மாற்றி வச்சிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தில் ஒரு வேளை சாங்ஷன்ஸ் போட மாட்டாங்க. ஆனால் இதுக்கு ஃபேவராகவும் முடிவுகள் எடுத்துட்டா ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்தில் எல்லாமே வெஸ்ட் ஓரியன்டாக தான் இருக்கும். அவங்க பண்ணுறது எல்லாமே சரி, மற்றவங்க பண்ணுறது எல்லாமே தப்புன்ற ஒரு நிலைமைக்கு தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க தள்ளிட்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். அடுத்த விஷயமா சைனாவை பொறுத்த வரைக்கும் பல நாடுகளுக்கு அவங்க கடன் கொடுத்துருக்காங்க தெரியும். அதில் டாப் 10 லிஸ்ட்டில் இருக்க நாடுகள், அந்த நாடுகள் எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்கன்ற லிஸ்ட்டை இன்னைக்கு வேர்ல்டு பேங்க் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் இடத்துல ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பெக்டட் தான் நம்மளோட பங்காளி பாகிஸ்தான் அவர்கள் தான் இருக்காரு. எவ்வளோ தெரியுமா வாங்கியிருக்காரு? பாகிஸ்தான் 26.6 பில்லியன், ஆங்கோலா 21 பில்லியன், ஸ்ரீலங்கா 8.9 பில்லியன் US டாலர்ஸ், எத்தியோப்பியா 6.8 பில்லியன் US டாலர், கென்யா 6.7 பில்லியன் US டாலர்ஸ், நமீபியா 6.1 பில்லியன் US டாலர், பங்களாதேஷ் 6.1 பில்லியன் US டாலர்ஸ், லாவோஸ் 5.3 பில்லியன் US டாலர்ஸ், எகிப்து 5.2 பில்லியன் US டாலர்ஸ், நைஜீரியா 4.3 பில்லியன் US டாலர்ஸ். இந்த அளவுக்கு அதிகமான அமௌண்ட்டை இந்த நாடுகளுக்கு சைனா கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இந்தியா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இதில் 3 நாடு நம்மளோட பார்டரை ஷேர் பண்ணுற ஒரு நாடு. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டு நம்மளை சுற்றி ஒரு என்சர்க்கிள் பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் இதையெல்லாம் மேபி சைனா பண்ணிட்டு இருக்கலாம். இது இந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் சைனா அவங்களுக்கு பெரிய ஒரு நண்பனாக தெரியலாம். அவங்க கடன் கொடுத்து உதவி இருக்காங்கன்னுட்டு. ஆனால் அவங்க கொடுத்த கடன் இவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக இல்லை, இவங்களை ஒட்டுமொத்தமாக முடிச்சு கட்டுறதுக்காக. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அந்த கடனை கொடுக்க முடியாதப்போ இவங்களோட நாட்டையே எழுதி வாங்குறதுக்கான பிளான்ல தான் சீனா இருப்பாங்க. அதுக்கான திட்டம் தான் இது. அடுத்ததா M1 ஆப்ரம்ஸ் டேங்க். இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் அமெரிக்காவில் பெருசாக பேசப்பட்டு உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த M1 ஆப்ரம்ஸ் டேங்க் ரஷ்யா இப்போ திரும்ப அவங்களோட நாட்டுக்கு ரஷ்யாவுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு அதுக்கான பணிகளை தொடங்கி அதை மாட்டி அப்படியே தரன்னு இழுத்துட்டு போகிற அந்த வீடியோலாம் ரிலீஸ் ஆகியிருக்கு. M1 ஆப்ரம்ஸ் எங்கே எப்படி இருக்க வேண்டிய டேங்கை இப்படி ரஷ்யா கிட்ட ரொம்பவே நேக்கா ஜெலன்ஸ்கி கோத்து விட்டாருன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோட எனக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே.